வணக்கம் guys. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பென் 10 கேமோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் கேம் தான் இது. PSP ல தான் விளையாடுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே guys, இன்ட்ரோ போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். வந்துட்டான் அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்கார அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டு தைரியக்கார நவீன தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. ஓகே கைஸ், கேம் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல ஓபின்னு தட்டி விட்றேன் கைஸ். கைஸ், இந்த வீடியோட லைக் டார்கெட் வெறும் 10 லைக் தான் கைஸ். நீங்கள் நினச்சா 100 லைக் கூட வர வைக்கலாம் கைஸ். அது உங்களால் மட்டும் தான் கைஸ் முடியும். அதனால் எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுறேன் கைஸ். லைக் பண்ணிட்டீங்களா கைஸ்? லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் கைஸ். நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். பாருங்க கைஸ், அங்கே ஏதோ பேய்லாம் கிடக்குது, ஏதோ குதிரை இருக்குது. ஓகே, அங்கே ஏதோ எலும்பு கூட இருக்குது. இதை வந்து லைட்டாக இந்த ஒரு இடத்துல வைக்கணுன்றாங்க. ஓகே, சின்னதாக ஒரு ஸ்கிப் மட்டும் பண்ணிட்டேன். என்னடா இது இவ்வளோ பெரிய குதிரை வருது? டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கைஸ்? கேமு தரமாக பண்ணிட்டுருக்காங்க கைஸ். VFXலாம் வேறு மாரி இருக்குது கைஸ். தப்பாக சொல்லியிருந்தேன்னா வச்சுருங்க கைஸ். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்டில் தட்டி விட்ருங்க கைஸ். ஓகே, இப்போது ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரெஸ் பண்ணினே இருப்போம். ஏதோ வெளிச்சம் வருது கைஸ். அங்கே பார்த்தீங்களா கைஸ், ஏதோ ப்ளூ கலரில் தெரியுது கைஸ். அந்த கல் மினுக்குது கைஸ். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இல்யூஷன்ஸ் எல்லாம் அது லைட் படுறதுனால காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 5 கல்லை மட்டும் தான் நம்ம பார்த்து கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாக ஒன்று கரெக்டாக போயிடும் கைஸ். ஐயோ, மறைஞ்சி கைஸ், மறைஞ்சிச்சு. இப்போ எந்த கல்லுன்னு வர தெரியல கைஸ். இன்னொன்று போயிட்டோம், கரெக்டாக போயிடணும், கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக நிற்கணும். நினைச்சு கைஸ், வேறு மாதிரி கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், எப்படியாவது முடிச்சுனா கைஸ். இது மட்டும் அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். நின்ட்டேன் கைஸ். வேறு மாதிரி கைஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. என்னன்னே புரியல, ஏதோ தான் இருக்குது கைஸ். ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம கேம் ப்ளே பண்ணியே பார்த்துடலாம் கைஸ். இந்த கேரக்டர் வரணுமா? ஆமாம் கேரக்டர் வரணும் போது கைஸ். இது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கைஸ், மறந்து கைஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்றேங்க கைஸ். இங்கே எனக்கு தெரிஞ்சு இன்டர்செக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நிறைய பெயிலாம் இங்கே போகுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு சுடுகாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். சுடுகாடில் எத்தனை வந்து விட்டு வச்சுருக்கேன் கைஸ். ஆனால் கேம்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். குறைய சொல்ல முடியாது கைஸ். வேறு மாதிரி கேம் கைஸ். இந்தமாரி ஏதாவது கேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணி தட்டி விடுங்க கைஸ். நான் அந்த கேம் பிளேலாம் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ். இதுவும் இல்யூஷன்ஸ் தான் கைஸ். இல்யூஷன்ஸ் வச்சு தான் இந்த கேம் ஃபுல்லாக வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து அங்கே ஒரு இன்டர்செக்ட் கொடுக்கணும் கைஸ். இன்டர்செக்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ். இந்த இருக்குல்ல கைஸ், அதை ஒரு வாட்டி கொடுத்தனா வந்துடும் கைஸ். ஃபஸ்ட்டு பார்ட் யாரும் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் கைஸ். அதை கொடுத்து பார்த்துருங்க கைஸ். ஓகே, திரும்பணும் எல்லா இடத்துலையும் இல்யூஷன்ஸ் தான் இருக்குது கைஸ். ஓகே, திரும்பணும் நம்ம இப்போ பின்னாடி போனோம், மறைஞ்சிச்சு கைஸ். என்ன பண்ணுறது? ஓகே, பரவாயில்ல கைஸ். ஆனாலும் நம்ம எப்படியோ திரும்பி போயிட்டோம். இங்கே வந்து இன்னும் நிறைய 4 கிட்டே போனவங்க எழுது கைஸ். பார்த்துக்கலாம் கைஸ், நம்மளால முடியாது எதுவும் இல்லை. ஓகே, நான் விளையாடுறது. ஐயோ, வேறு மாதிரி கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன் கைஸ். எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரில கைஸ். ஓகே கைஸ், இப்போ கண்டுபிடிச்சி எப்படியோ தப்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்தாச்சு கைஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. திருப்பണം போனோம் கைஸ். இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சார் கைஸ் இல்யூஷன்ஸை. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இப்போயே விழுந்துட்டுருப்பேன். அதனால் எப்படியோ தப்பிச்சு வந்துருங்க கைஸ். இதுவும் ஒரே ஸ்ட்ரைட் தான் போகுது கைஸ். ஓகே, அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் கைஸ். என்னடா இது? வேகக்கூடாது. எப்படியோ வேகாமே போயிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கைஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். நம்மளோட சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் நியூ இயர்க்குள்ளே அடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்குது கைஸ். உங்களால் மட்டும் தான் முடியும் கைஸ். எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் கைஸ். கைஸ், ஒரே ஸ்கிப்பு போடு, வேறு மாதிரி கைஸ். ஒரே ஜம்ப்பு தான் கைஸ். ஈஸியாக முடிச்சிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், டக்குன்னு ஒரு சேவ் மட்டும் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், சேவ் பண்ணியாச்சு. டேரெக்டாக இப்போ இங்கே போயிடலாம் கைஸ். இதுவரை எப்படி போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, குத்துமே போடு. சரியான ஷாட்டு கைஸ். அவனுக்கு ஆமை மேலே குத்துச்சு. யாரா இவன்? திரும்பணும் வந்துருக்கான் கைஸ். வந்துருங்க கைஸ். இவனை அடிக்கிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை கைஸ். அப்போ வந்து அவன் அடியால் மட்டும் தான் அடித்தோம். இப்போ அவனையும் சேர்த்து அடிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஈஸியாக முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். அவன் கையில் வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கான் கைஸ். ஓ மை காட், என்னடா இது கைஸ்? ஒரு செகண்டில் வந்துருப்போம் கைஸ். ஜம்ப் பண்ணலன்னா அவ்வளோதான் கைஸ், வீழ்ந்துட்டுருப்போம் கைஸ். அது வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் நம்மளால் கொடுக்க முடியல கைஸ் அந்த டைமில். அதனால் வேறு மாதிரி கேம் இருக்குது. ஆனால் அவன் கிட்டே இருக்கும்போது அவனால் அவ்வளோவா அட்டாக் பண்ண முடியல கைஸ். ஓகே, ஈஸியாக முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இந்த டைமில் ஸ்பெஷல் பவர் போடும்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். அப்படியே நின்று வரும் கைஸ். அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நின்று வரும் கைஸ். ஓகே, இவன் கீழே கொடுக்கறதுல எங்கெங்கேயோ போகிறானுங்க கைஸ். என்ன பண்ணுறது? அவன் அடியாலையும் சேர்த்து அடிக்கிறான் கைஸ் அவன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். ஈஸி. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். பாருங்கள் கைஸ், எப்படி கொழுந்து விட்டு எறிகிறான். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு கைஸ். இப்படி வேறு மாதிரி கைஸ். ஓகே கைஸ், எல்லோரும் கமெண்டில்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை கமெண்டில் நல்லா ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். பிடிக்கலாம் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அனுப்பிச்சி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? இது என்னடா புதுசாக இருக்குது? ஓ ப்ரோ கைஸ், இது வந்து எக்கோ வச்சு க்ளோனிங் பண்ணுறது கைஸ். வேறு மாதிரி இருக்குது கைஸ் இந்த ஆப்ஷன்லாம். சூப்பர் கைஸ், கேம்லாம் நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த கேமை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் பண்ணி விட்றேன் கைஸ். ஓகே ஐயோ இருங்க பாய், முடிச்சு விட்றேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இன்டர்செக்ட்டு டக்குன்னு கொடுத்துடலாம் கைஸ். என்னடா இவன் எப்பயுமே ஈஸியாக போயின்னு இருக்கான் தானே பார்க்குறீங்க? அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது கைஸ். கஷ்டப்பட்டு நான் கிராப் பண்ணி போடுறேன் கைஸ். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது கைஸ். ஆனால் கேம் ப்ளே விளையாடும் போது தான் கைஸ் தெரியும். ஒரு எபிசோடுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் கிட்டே அவங்க கூட அவங்க கைஸ். ஆனால் ஸ்பாட் டென்ஷன் புதுசாக எவனோ வருதுங்க கைஸ். இவனை வச்சு முடிச்சிடலாம் கைஸ். இவனை வச்சு ஸ்பெஷல் பவரில் அட்டாக் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது கைஸ். ஏன்டா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பவர் கம்மியாக மாட்டுது அப்படின்னு கேட்காதீங்க கைஸ். ஏன்னா சீட் கோட் போட்டிருக்கேன் கைஸ். சீட் கோட்னா தப்பாக சீட் பண்ணி விளையாடுறதுன்னு இல்லை கைஸ், இது கேமோட ஒரு ஆப்ஷன் கைஸ். அதனால் இதை நம்ம சீட் பண்ணி ஆடுற மாதிரி ஒன்று கிடையாது கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஏதோ காமிக்கிறானுங்க, சுற்றி காமிக்கிறானுங்க. இங்கே ஒரு கேட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த புரியுது. இவனை வச்சு சின்னதாக இருக்கிறதுனால உள்ளே போய்டுவான் போகுது கைஸ். ஓகே இது எங்கே போகுது? கீழே போகுது கைஸ். ஓ புரிஞ்சிச்சு கைஸ், கீழே அங்கே ஒரு கல் இருக்குல்ல கைஸ், அதை நம்ம எடுக்கணும் கைஸ். இதுதான் கைஸ். இங்கே ஒரு இன்டர்செக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை திறந்தால் தான் அந்த கேட்டு திறக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், கரெக்டு கைஸ். பார்த்தீங்களா கைஸ், அவன் கையை கூட போல் அதுக்குள்ளே ஈஸியாக முடிஞ்ச மாரி இருந்து. ஓகே இமாங்கசோரை வச்சு வெளியில் போயிடலாம் கைஸ். டக்குன்னு வாடா இமாங்கசோர். ஓகே இமாங்கசோரை ஈஸியாக முடிச்சிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். பாருங்க கைஸ், சுற்றி பழகலாம் வருது திடீர்னு. ஓகே இப்போ நான் ஆகுது இது வேறு போயிடுச்சு. ஓ இதுக்கு முன்னாடி இந்த லெவலில் எப்படி இருந்தது கைஸ், அதே மாதிரி தான் கைஸ். இது தூக்கணும் போகுது கைஸ். இங்கே சுற்றினா எப்படிலாம் அங்கே போவோம்? கேமிங் மெக்கானிசம் எப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது கைஸ். கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே பார்த்தீங்களா கைஸ், அது லைட்டாக சைடாக இருக்க மாதிரி தான். இங்கேயும் ஒன்று இருக்கா? இது கைஸ் தெரியலையே கைஸ். ஓ அங்கே சென்டரில் ஒன்று இருக்கு கைஸ், அதுக்கு தான் கைஸ். ஓகே இப்போ நம்ம அங்கே போனால் தான் நம்ம அதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே போயிடலாம். வேறு மாதிரி ஐடியா கைஸ். அதான் இவன் வேறு வந்திருக்கான். பரவாயில்ல கைஸ், அம்பு ஊர்றவன் வந்திருக்கான் கைஸ். ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒருத்த மட்டும் தான் இருந்தானா அப்படிலாம் கேட்குறேன் கைஸ். அவனுங்க நிறைய பேர் இருந்தானுங்க. நான் தான் அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு கைஸ் அதை கமெண்ட் நான் அதை எடுத்துன்னு போய்ட்டு வைக்கிறதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த கேம் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வேறு மாதிரி கைஸ். ஓகே கொஞ்சம் சைட் ஆகிடுச்சா? ஓகே கைஸ். இப்போ இது என்னடா மேலே போகுது? எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டு சேவ். 3 சேவுக்கு வந்தால் மேட்ச் முடியும்னு அதாவது ஒரு லெவல் முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். என்னடா இது எப்பயுமே லெவல்லாம் சொல்கிற அப்படின்னு பார்க்காதீங்க. லெவல்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவல் கிட்டத்தட்ட 8 லெவல்ஸ் இருக்குது கைஸ். பேபிக்கு வரது தான் கைஸ் லாஸ்ட் லெவலு. ஓகே கைஸ், இங்கே இது ஒரு இலியூஷன்ஸ், நிறைய இலியூஷன்ஸாக வச்சுருக்காங்க கைஸ். கரெக்டாக போட. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். கேமை முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் தான் கைஸ். யாரா இவன் புதுசாக இருக்கான் கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பார்டன்ஸ் இவனுங்களாம் வந்தானுங்களா கைஸ், அவனோட கிங்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இவன் அப்படி தான் இருக்கணும் கைஸ். அவன் தலையில் பார்த்தீங்களா கைஸ் ஏதோ இவனுங்க வேறு கைஸ் சும்மாவே அடிச்சுன்னு இருக்கானுங்க நம்மள. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இவனுங்க ரொம்ப நேரமாக பேசின்னு கிடந்தாங்க கைஸ். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். இவன் வேறு அங்கேருந்து வேறு இவன் அடிச்சுனே இருக்கான் கைஸ். அது வேறு ரொம்ப காண்டாக இருக்குது கைஸ். நானே இது ஒரு 2 வாட்டி கிட்டே ட்ரை பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் கைஸ் எப்படியோ வின்னானே எப்படா வின்னானே அப்படிலாம் கேட்காதீங்க கைஸ். ஹெல்த் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது, அதனால தான் ஈஸியாக வின்னானேன். நீங்கள் வந்து சீட் கோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்டில். ஓகே இவனை நெசிக்கிட முடியுமான்னு தெரியல கைஸ். நெசிக்கிட்ட முடிஞ்சதுன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. வெளியே வந்துட்டாங்க கைஸ். வெளியே வரலன்னா அப்படியே நெசிக்கிட்டு போயிடலாம். அவங்கள 2 பேர் இருந்திருக்காங்க கைஸ். ஒரு முடிஞ்சு கைஸ். இது வந்து 3 சைடில் இருக்க 3 ஷீல்டு கைஸ். அந்த 3த்தையும் நம்ம முடித்தா அவனோட பவர் முடிஞ்சு நம்ம வெளியே வந்தோன்னா ஃபைட் பண்ணி முடிச்சிடலாம் வந்து கைஸ். புரியுது. இப்போ தான் கைஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுன்னு வருது. ஓகே இங்கே ஒன்று இருக்குது. எனக்கு வந்து இதுலேருந்து வானுங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. பாருங்க கைஸ், இந்த ஸ்பெஷல் பவர் போடும் போதெல்லாம் நம்ம மேலே அது பரவே மாட்டுது கைஸ். பார்த்தீங்களா கைஸ், ஸ்பெஷல் பவர் போடும் போதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் ஆக மாட்டுது. ஓகே இப்போ வந்து திரும்ப இமாங்கசோர் வச்சு அப்படியே முன்னாடியே தள்ளி போகலாம். என்னடா அது நிற்குது? என்னடா இது என்னாச்சு? பின்னாடி வந்து முன்னாடி போவோம்
கைஸ் முன்னாடி ஒரு கல் இருக்கு கைஸ், அதை பார்க்காமே நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கேன் கைஸ். ஓகே ஈஸியாக உடைச்சிட்டாங்க கைஸ். இவன் வேறு அங்கேருந்து அடிச்சுனே இருக்கேன் கைஸ். அதான் கைஸ் ஒரு வெறுப்பாக இருக்குது இந்த இதில். அதான் ரொம்ப காண்டாக இருக்குது. அப்படியே டக்குன்னு தள்ளிடலாம் கைஸ். ஓகே டக்குன்னு முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே மறக்காமல் இது வரைக்கும் வீடியோவை பார்த்தவங்களாம் கீழே வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே ஈஸியாக தேர்டுக்கும் வந்துட்டோம் கைஸ். லாஸ்ட்டு கைஸ் இதை முடிச்சா அவனை டிஃபைட் பண்ணிடலாம் கைஸ். இன்னும் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட இந்தமாரி 8, 9, 10 கிட்ட 12 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எப்படின்னு தெரியாது கைஸ், ஆனால் 9 ஸ்டேஜ் கிட்டே இருக்குது கைஸ். 8 ஸ்டேஜ் கிட்டே இருக்குது கைஸ். தப்பாக பேசுகிறேன், மன்னிச்சிடுங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து ஓகே என்னடா வர மாட்டேது. ஓகே வந்து இப்போ கொடுப்பேன் கைஸ். ஓகே இவனுங்க வேறு பக்கத்துலேருந்து அடிச்சுன்னு கிடக்குறாங்க கைஸ். அதனால் அவன் கிராப்லேருந்து விட்டுடுறான் கைஸ். அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. என்னடா இது இங்கே ஒரு கேட்டு போட்டு வச்சுருக்கீங்க. எக்கோ வச்சு இதை வந்து ரிலீஸ் பண்ண போது இவனுக்கு சும்மாவே இருக்க மாட்டானு கைஸ். இவனுக்கு வேறு வந்துன்னே இருங்க கைஸ். இவனுக்கு வச்சிடறான். ஓகே முடிச்சாச்சு. ஓகே ஒரு எக்கோக்கு இங்கே வச்சாச்சு. இன்னொரு எக்கோக்கு நம்மளே போய்ட்டு வச்சிடலாம். ஆனால் இது உள்ளே போய்ட்டான் ஆனால் தெரியல கைஸ். உள்ளலாம் போகுது கைஸ். சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பானுங்க, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஎஃப்எக்ஸ் நல்ல மொபைலுக்கே செட் ஆகிற மாரி கைஸ். இதை நான் பிசிலாம் விளாட்ல, மொபைலில் தான் விளாட்றேன். அதனால தான் சைடில் அந்த மார்க்கிங் அதெல்லாம் வருது கைஸ். ஓகே கைஸ் இந்த 3 ஷீல்டும் இப்போ போனதுனால ஏதோ வீரப்பாக பேசினு இருக்கலாம். ஒரு குழந்தையால் என்ன அடிக்க முடியுமான்னு கேட்குறேன் கைஸ். அடிக்க முடியும் கைஸ், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. இவங்க ஸ்டோரி வச்சு அவனை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஏன்னா அவனால் பிளாக் அவ்வளோவா பண்ண முடியாது. ஸ்பெஷல் பவர் கூட அவங்ககிட்ட அவ்வளோவா இல்லை சார் கைஸ். அதனால் போட்டுடலாம் கைஸ். சூப்பர் கைஸ், ஈஸியாக நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், க்ளோன் அவ்வளோவா யூஸ் ஆகாது, ஆனால் இப்போ நல்லா யூஸ் ஆகுது கைஸ். ஓகே கைஸ் ஒரு அடியாக நான் முடிச்சாச்சு. என்னடா அடிக்கடி ஸ்கிப் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இந்த கேம் ரொம்ப அதிகமாக போகுது கைஸ். அதனால தான் கைஸ் அடிக்கடி ஸ்கிப் பண்ணினே இருக்கேன். என்னடா இது பச்சை கலரில் இருக்குது. எர்ரா அதை பிடுங்க, வெயிட் பண்ணுறா. பிடிங்காச்சு பிடிங்காச்சு. என்னாச்சு கைஸ், இது இவன்தே இல்லை கைஸ், அவன்தோ திருடி இவன் மேலே வச்சுருக்கானுங்க. அதனால் இவன் ஒரு மனுஷன் மாரி இருக்கான். அப்போ எதுக்கு இது? சரி நம்மளுக்கு தேவையில்லை கைஸ், எல்லாம் திக் போட்டு போயினே இருக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் பிளே. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணுறேங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்துடுங்க கைஸ். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோலாம் பாருங்க கைஸ். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி கைஸ்.